சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடம் தன் ஜீவனை கொடுத்து சீக்கிரத்திலே உலகை விட்டு போகப் போகிறேன் என்று சொன்னபோது அவர்கள் வருத்தப்பட்டார்கள். அவர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, உமது நாமத்தின் நிமித்தம் நாங்கள் எங்கள் வீடுகளையும் வியாபாரத்தையும் விட்டுவிட்டோம். இப்போது நீர் எங்களை விட்டு பிரிந்தால் நாங்கள் அனாதைகளைப் போல கைவிடப்படுவோமே என்றார்கள். கர்த்தர் அவர்களுக்கு பதிலளித்தார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாக தேவ அன்பை நமக்குள் ஊற்றுகிறார். நாம் தனிமையாகவும் திக்கற்றவர்களாகவும் இருக்கும்போது இந்த அன்பையும் பாதுகாப்பையும் நாம் சுவைக்கலாம். அனாதைகள் என்ற உணர்வு அப்போது போய்விடும். எனவே எனக்கு அப்பா அம்மா இல்லை, என்னை பார்த்து கொள்ள தம்பி தங்க இல்லை, எனக்கு போக வீடு இல்லை, வீடு உள்ளவர்கள் எனக்கு உடல்நிலை சரியில்லாத போது அல்லது தேவைப்படும் போது நான் என் பெற்றோர் வீட்டுக்கு செல்வேன், அவர்கள் என்னை பார்த்து கொள்வார்கள் என்று கூறலாம். ஆனால் தேவன் நம்மை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் அவருடைய அன்பை முழுமையாக நமக்குள் கொண்டு வரும் தேற்றரவாளனை நமக்காக அனுப்பியிருக்கிறார். ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்த தெய்வீக அன்பை நமக்குள் கொண்டு வருகிறார். அந்த அன்பின் நிமித்தம் நாம் அழிந்து போகும் ஆத்மாக்களுக்கான பாரத்தையும் பின்வாங்கியவர்களுக்கு மற்றும் வியாதியுள்ளோர் மேல் அக்கறையையும் காண்பிக்க வைக்கிறது. ஒருவரின் கஷ்டங்கள் அல்லது வியாதியை பற்றி நாம் கேள்விப்பட்டால் நம்முடைய இருதயங்கள் அன்பினாலும் அனுதாபத்தினாலும் அவர்களை அணுகுகின்றது. மேலும் அவர்களை கடிதம் மூலமாக சந்தித்து அவர்களுக்காக ஜெபிப்பதன் மூலம் அவர்களை ஆறுதல் படுத்த நாம் விரும்புகிறோம். நாம் இவற்றை சம்பிரதாயமாக செய்யாமல் தேவ அன்பு நம்மை ஏவுவதால் செய்கின்றோம். ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனம். தேவனால் நாம் ஆறுதலடைகிறோம் என்ற ஆறுதலால் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பாக்கியம் ஆவிக்குரிய விசுவாசிக்கு ஒரு சான்றாகும். மேலும் பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை புரிந்து கொள்ள உதவுகிறார். மேலும் தேவ வார்த்தையில் உள்ள பெரிய மற்றும் மறைக்கப்பட்ட இரகசியங்களை காண நம்முடைய கண்களை திறக்கிறார். விஞ்ஞானம், வரலாறு, புவியியல், தத்துவம் அல்லது தாவரவியல் பற்றி சிறிதளவும் அல்லது எதுவும் தெரியாத பல விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அனுபவிக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஞானிகளிடமிருந்து விவேகிகளிடமிருந்து மறைக்கப்பட்ட காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21வது வசனம். சரீர பிரகாரமான கிறிஸ்தவர்கள் பாடல்களை பாடி பாடல் வரிகளை கேட்டு மகிழ்கிறார்கள் மற்றும் பிரசங்கங்களை கேட்க விரும்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஆழமான காரியங்களை காட்டும்போது அவர்கள் தூங்கி விடுகிறார்கள். அவர்கள் சோர்வாக இருப்பதால் அல்ல, மாறாக அவர்களால் அவற்றை புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லது இத்தகைய ஆவிக்குரிய காரியங்களில் அவர்களுக்கு ஆர்வமில்லை. ஆனால் ஒரு ஆவிக்குரிய விசுவாசி பரிசுத்த ஆவியானவர் தனக்கு காண்பிக்கும் அனைத்தையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறார். மேலும் மேலுமாக தேவனுடைய வார்த்தையின் மீது பசியோடு இருக்கிறார். மேலும் மறைந்திருக்கும் இரகசியங்களை புரிந்து கொண்டு அனுபவிக்க முயல்கிறார். இந்த பசியும் தேவ வார்த்தையின் உண்மையை புரிந்து கொள்ளும் திறனும் விசுவாசியின் ஆவிக்குரிய முதிர்ச்சியை காட்டுகிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும்.